கருத்து நாமத்தை மேம்பனதாக அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து 7ஆம் மாதம் முதல் பரிசுத்த நாளை திருச்சபை கூடி தொழுதுகளை தேவன் இறக்க மாறாட்டினார். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கண்டு சொல்லுவோம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூரதேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரர்கள் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனை, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயத்திருக்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. உன்னை ஏன் நீ என் திரவியத்தை காசுக்கடையில் வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடு வரப்பற்றி கொள்ளுவேனே என்று சொல்லி சமீபமாய் இருக்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். தெய்வத்து நாமத்தை மகிழ்வதாக இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு பிரபு ஒரு தூர தேசத்தை கடந்து போகிறான். அப்படி கடந்து போகும்போது அவன்கிட்ட இருக்கிற பணத்தை அங்கே இருக்கிற ஒரு 3 பேரை அழைக்கிறான். ஒரு விடத்தில் 10 தாளந்து கொடுக்குறான், ஒரு விடத்தில் 5 ராத்தலை கொடுக்குறான், இன்னொருவற்றை 1 தாளந்து கொடுக்குறான். அப்படி கொடுத்து கடந்து போயிட்டு சில காலங்கள் கடந்து திரும்பி வருகிறான். 10 ராத்தல் வாங்கின மனிதன் இன்னும் ஒரு 10 பணத்தை சம்பாதித்து அந்த எஜமான்கிட்ட கொடுக்குறான். 5 பணத்தை வாங்கினவன் இன்னும் ஒரு 5 பணத்தை சம்பாதித்து அவன்கிட்ட கொடுக்குறான். ஆனால் 1 பணம் வாங்கினவன் அதை சம்பாதிக்காமல் வைத்திருந்தான். அது அந்த எஜமான் கேட்குறான், அதை கொடுக்குறான். இதை 1 வைத்து நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லி அதை பயன்படுத்தாமல் இருந்ததுன்னா அவன் கேட்க, இதை நீ வட்டிக்காரன்ட்டு கொடுத்துருந்தா கூட அவன் வட்டி சேர்த்து கொடுத்துருப்பான் என்று சொல்லி அந்த 1 தாளந்து வாங்கி 10 தாளந்து சம்பாதித்துட்டு அவன்கிட்ட கொடுக்குறான் என்று ஒரு உவமை சொல்கிறான். அதனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற 10 என்பது இறைசமாக சொல்லுகிற ஒரு வேதத்தின் அடிப்படைக்குள்ளாக ஒரு சம்பூர்ணத்தை நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள். யாக்கோபுடைய சம்பளம் 10 முறை மாற்றப்பட்டது. இப்படி வேதத்தில் பல இடங்களில் 10 என்பதை பயன்படுத்துகிறான். அதன் அடிப்படைக்குள்ளாக வேதத்துடைய மகத்துவம் சொல்லுகிற பிரகாரம் ஒரு 10 தாளந்து கொடுக்கிறார். ஏன்னா யாருக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறாரோ அதை தேவன் ஏற்ற காலத்தில் கணக்கு கேட்பார். ஆனால் நாம் இன்னைக்கு விசுவாசியாக இருக்கிறோம், ஊழியராக இருக்கிறோம். உங்களுக்கு என்ன தேவன் அழைத்து கொடுத்திருந்தாலும் கண்டிப்பாக கேட்பார். அதை நம்ம பதில் சொல்லி ஆகப்பட வேண்டும். அதோடு அதை பயன்படுத்துகிற முறை மிக முக்கியமானது. அதனால் 10 தாளந்தை அவன் அதை சரியாக பயன்படுத்தி ஒரு 10 தாளம் சம்பாதித்து வைத்திருந்தான். ஆனால் யாருக்கிட்ட கூட கொடுக்குறாரோ கூட கணக்கு கேட்பார், யாருக்கிட்ட குறைவாக கொடுத்துருக்காரோ குறைவாக கணக்கு கேட்பார். ஏன் அப்படி கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தகுதி ஒன்று கடவுளுக்கு தெரியும். நாம் எந்த அளவுக்கு நாம் நிலைப்படுத்த முடியும், அதன் அடிப்படையில் தான் கடவுள் கொடுக்குறார். நம்ம கொடுத்ததை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். அப்படி பயன்படுத்துகிற விதத்தில் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதனால் வேதத்துக்குள்ளாக ஒரு சில ஊழியத்தினுடைய காலத்தில் காணப்படும் ஒரு சில மனிதர்களை தான் நாளுக்கு நான் தியானம் செய்ய போகிறோம். யாரிடத்தெல்லாம் 10 தாளந்து கொடுத்தார்கள், 10 சம்பாதித்து கொடுத்தார்கள். யாரிடத்தெல்லாம் 5 தாளந்தோடு தன்னை நெறித்து கொண்டார்கள், யாரெல்லாம் 1 தாளந்தோடு தன்னை நெறித்து கொண்டார் என்று தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை அது எந்த அளவுக்கு சீரழித்து கொண்டார்கள், அல்ல எந்த அளவுக்கு அதை பெருகினார்கள் என்றதை நாம் நிறைய சமத நாட்களை நான் தியானம் செய்ய போகிறோம். அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி
தமஸ்குள்ள ஜெபயாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சடதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இங்க பார்க்கிறோம், நம்ம தொடர்ந்து வாசிக்க டைம் இல்லை. இங்க ஒரு சவுலுங்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தை பிரசங்கித்த மனிதர்களை அவன் அடிக்கவும் கொல்லவும் கொலை செய்வதற்காக பிரதான ஆசாரியர்கள் நிருபத்தை வாங்கி கொண்டு போகிறான். நீ வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விவரம் தெரிஞ்ச ஒரு பெரிய மனிதன் பார்த்தீங்கன்னா நம்ம பவுல் தான். 3ஆம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். வேதத்தில் நிறைய ரகசியங்களை, இந்த ரகசிய வரிகளாம் நிறைய எழுதப்பட்ட ஒரு பெரிய நிலை பார்த்தீங்கன்னா பவுல். இதில் என்ன நாமளும் நாள்கள் கற்றுக்கொள்ள விஷயம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து மண்டலமே கற்றுக்கொள்கிற விஷயங்கள். இப்படிப்பட்ட நிருபங்களை எழுதினவனும் கற்றவனும் வல்லவனும் ஐஸ்வர்யவானும் அவனு காணப்பட்டாலும் அங்கே நீங்கள் அந்த ஒரு பெரிய தாட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவனும் இயேசுவை அறியாத இருக்கிறான். இன்னைக்கு இது நாம் இதிலிருந்து இன்னைக்கு கிறிஸ்து மண்டலமே புரிஞ்சு கொள்ளணும். 4 வசனம் தெரிஞ்சால் தன்னை பெரிய பிரசங்க நினைத்துக் கொள்வார்கள். 4 மறைப்பொருள் சொன்ன பெரிய மனிதனை நினைத்துக் கொள்வார்கள். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அறிகிறப்புறம் அறிந்திருக்க ஒரு மனிதன் தான் தேவ சமூகத்தில் கனத்துக்குரிய ஒரு மனிதன். அறிவித்து அறியாதவங்களும் அறிந்து நாம் என்னதான் நடைமுறைப்படுத்தினாலும் ஒன்றுமே பிரயோஜனம் அல்ல. ஏன்னா கிறிஸ்து மண்டலத்துக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு உதாரணம் இயேசுவோட வருகை எடுத்துக்கொண்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற எந்த ஒரு பிரசங்கவாதியும் வேதத்து சொல்லப்பட்ட பிறம் பிரசங்கத்தே கிடையாது. இதில் என்ன நிலை, என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா உண்மையை நடைமுறைப்படுத்துகிற ஏதோ 4 பேர் எழுதி வைத்த புக்கை படிச்சுட்டு வந்துட வேண்டியது. அதில் 4 வசனத்தை எடுத்து மக்களுக்கு ஒரு ரசனையை கொடுக்க வேண்டியதை தவிர தேவனிடத்தில் உட்கார்ந்து அமர்ந்து கற்று கடந்து வந்த ஒருவனும் அல்ல. அப்படி இருந்திருந்தால் நான் பிரசங்கிற ஒவ்வொரு ரகசியமும் ஒவ்வொன்று ஒன்றாக இருக்கப்பட வேண்டும். தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரசங்கிக்க மாட்டான், சொல்லிக் கொடுக்க மாட்டான். அல்லது இதில் என்ன நம்ம அறிந்து கொள்றோம்னு பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் ஒரு கற்றுக்கொள்ளாதனாலே இவர்களாக படித்து தியானம் செய்து மனித மாம்சத்தில் கடந்து வர்றதுனாலே அங்கே நான் பார்க்கிறோம் சவுலை போல தான் எல்லாரும் இருக்கிறார்கள். அல்ல இறை சமூகம் இறைவன் வார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற இந்த சவுல் பார்த்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்கிறவரை கட்டி துன்புறுத்து அடிப்பதற்கு கடந்து போகிறான். அவனை தேவன் சந்திக்கிறார். தொடர்ந்து அவன் வாழ்க்கையை வாசிப்போம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் வாசிப்போம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமாறுகளையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷ அற்புதங்களை செய்தருளினார். அவருடைய சரீரத்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட்டார்கள். அதெல்லாம் வியாதி சுஸ்தம் அடைந்தது. எந்த இயேசுவை தொழுதுகளை கட்டி இழுத்து கொலை செய்ய முற்பட்டானோ ஸ்தேவான் கொலை செய்யும் போது கூட பக்கத்தில் இருந்தார். அப்படிப்பட்ட பவுல் தேவன் சந்திக்கிறார். பலமுள்ள பக்தியை அர்ப்பணிக்கிறார். ஒரு பெரிய கோடீஸ்வரன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தேவனுக்கு தன்னை முற்று அர்ப்பணிக்கிறான். வேதத்தை நீ பார்த்தீங்கன்னா தெரியும். தன் கைகளினாலே கூடார வேலை செய்து யாருக்கும் பாரம் உண்டாகாத அளவுக்கு அவன் வேலை செய்தான். ஊழியங்கள் வளர்ந்து பெருகி கடந்து போகும்போதான் தான் ஊழியத்தை முழுமையாக அர்ப்பணிக்கிறான். அப்படி ஒரு பெரிய மனிதன் வரலாற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியங்கள் 10 ஆண்டுகள் செல்லுபடி ஆக போகிறது. ஏன்னா பவுல் போய் சுவிசேஷம் அறிவித்த யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். 2 பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவங்களும் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாம் இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டதுனாலே நம்மளை கொலை செய்ய வந்த துரோகி என்று பார்க்கிறார்கள். யூதர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கத்தோடு வெளியே போனான், அதனால் அவனும் துரோகி என்று அவர்களும் ஏற்றுக்கொள்ளலை. அவன் நிலைமை பாருங்க, எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டான், ஊழிய செய்ய தயாராகிட்டான். எப்படி இயேசு நாம சொல்லுவதற்கு வருகிறான், அவனை சிநேகிப்பதற்கு இயேசு நாமத்தை ஏற்றுக்கொண்டு ஒருவரும் அவனை புறக்கணிக்கிறார்கள். எந்த ஒரு மார்க்கத்துக்கு யெகோவா உழைத்தான பிரயாசப்படானோ அவன் நம்மை விட்டு போயிட்டான் என்று அவர்களும் ஏற்றுக்கொள்ளலை. 1 நாள் 2 நாள் 10 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கடந்த பிறகு கடவுள் என்ன பண்றாரு,
அவனை புறஜாதிக்கு டிரான்ஸ்லேஷன் பண்றார். நீ புறஜாதியில் போய் சுவிசேஷம் அறிவின்னு சொல்லிட்டு, கடவுளை அறியாத, இயேசு யாருன்னு தெரியாத, யோகாவதன்னு தெரியாத அங்கே போ, அங்கதான் கிரியை உண்டாகுது பார்க்கிறோம். இப்படி மனிதனால் நியமிக்கப்படுகிற, மனிதனால் எப்படி புறக்கணிக்கப்பட்டாலும் தேவன் ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறார் என்று பார்க்கிறோம். அவன் கொடுக்கப்பட்ட தாளந்தை சரியாக பயன்படுத்துகிறான். அவன் சொல்கிறான், கிறிஸ்துக்காக என் எல்லாம் நான் குப்பையாக எண்ணினேன். ஆனால் இறைசமும் சொல்லப்பட்ட வேதத்துல ஒரு 10 தாளந்தை முழுமையாக பயன்படுத்தின ஒரு மனிதன் அப்போஸ்தலன் பவுல். அவனை தேவன் பலமாக எடுத்து பயன்படுத்தினார். 1 முறை 5 முறை 40 அடிகள் அடித்துட்டு அவனை விட்டுட்டு போறாங்க. 5 முறை கடவுள் அவனை காப்பாற்றுகிறார். அப்படி ஒரு பெரிய எல்லாத்தையும் சார்ந்து சுமந்து பின்பற்றி போய் அவன் ஊழியத்தில் ஒருபோது சோர்ந்து போகவில்லை. இப்படி இருந்தாலும் அவனு பார்த்தீங்கன்னா சரீர கண்ணில் ஒரு சீழ் வடிந்து கொண்டே இருந்தது. அவன் 2-3 முறை தெய்வத்தை ஜெபித்தான். கடவுளின் கிருபை போதும் அப்படின்னு போயிட்டார். இப்படி தெய்வசம் அவ்வளவு சூழ்நிலை நீங்க பார்த்தீங்கன்னா தான் நேர்ந்து கொண்டதை எடுத்துக்கொண்டதை வெற்றிகரமாக முடித்து தான் ஊழியத்தை செய்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்ம ஊழிய பாதைகள், விசுவாச பாதைகள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பவுலை போல அந்த முழு தாளந்தும் எடுத்து பயன்படுத்தி நாம் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாம் நிர்ணயித்து கொடுக்கப்பட வேண்டும். 2வதாக வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1. கர்த்தர் எலியாவை சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். எலியா என்கிற ஒரு தேவ மனிதன் அவனுடைய ஊழியத்தை கருத்தை நிறைவுபடுத்தி இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக அவன் உயிரோடு தேவன் எடுத்துக்கொள்கிறான். அப்படி எடுத்துக்கொள்கிற நாட்கள்ல அப்ப அவன் கூட இருக்கிற சீசனாகிய எலிசா பின்தொடர்ந்தே போகிறான். 9ஆம் வசனத்தில் வாசிப்பான். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிடித்தது. எலியா சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானில் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். எலியா கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்யப்பட வேண்டும், என்னை பின்பற்றி வருகிறாய் என்று சொல்லி. அதில் சொல்கிற ஒன்றில் இருக்கிற அந்த வரங்கள் இரட்டிப்பான வரங்கள் வேண்டும். ஒரு அரிதான காரியம் கேட்டாய், ஆனால் நான் உனக்கு தருகிறேன். நான் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்க்கப்பட வேண்டும். ஒரு சுழல் காற்று வருகிறது, 2 மனிதர் 2ஆக பிரிக்கப்படுகிறது. அதில் எலியா வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அவன் மேலிருந்த சால்வைக்கு விழுகிறது, அதை பிடித்துக் கொள்கிறான். அவர்கள் ஒரு 3 இடத்திலிருந்து மாறி வருகிறார்கள். மீண்டும் யோர்தானை விட்டு அவன் கடந்து போக வேண்டும் என்பதற்காக யோர்தான் பலமா தண்ணி போகிறது. எலியாவின் மேலிருந்த அந்த சால்வை எடுத்து அவன் யோர்தானை அடிக்கிறான். அது 2ஆக பிரிகிறது என்று பார்க்கிறோம். அவன் எலியா மேலிருந்த இரட்டிப்பான வரங்கள் நம்மேல் வந்தது என்று அவன் அறிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். இப்படி தெய்வ சமூகத்துக்குள்ளாக இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற தன்னை பின்பற்ற எலிசா தன் எஜமானை சரியாக அடைந்திருக்கிறான், சரியாக கடந்திருக்கிறான், பெற்றுக்கொள்கிறான். அதனால தொடர்ந்து நாம் எலிசாட ஊழியர்களை பார்க்கிறோம். பலமுள்ள கிரியைகளை நடைமுறைப்படுத்துகிறான். தேவனை எதிர்த்த குழந்தைகளை எப்படியாக சபிக்கிறான்.
42 குழந்தைகளை அந்த கரடி பீறி போடுவதாக பார்க்கிறோம். மரித்து போன குழந்தையை உயிரோடு எழுப்புகிறான். இப்படிப்பட்ட ரெட்டிப்பான வரங்களை பயன்படுத்தி இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு என்பதை அவன் காண்பிக்கிறான் என்று பார்க்கிறோம். அதான் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைக்கப்பட்டிருக்கிற நிலையை நாம் சரியா பயன்படுத்தினதான் அவனை நிறைவேற்றி கொடுக்கணும். அதுக்கு முன்மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆசாரியன் அவன் எலியாவை சரியா பின்பற்றி கடந்து வந்ததுனாலே அவர் ரெட்டிப்பான வரங்களை அடைந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் நாமளும் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய மகத்துவங்கள் ஒன்று. இரண்டாவது, வேதத்தில் அநேக ஆசாரியர்கள் எப்படி கடவுள் கொடுத்தார் என்பது இரண்டாவது நிகழ்வு. மூன்றாவது, இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற உங்களை வழிநடத்துகிற ஆசாரியருடைய கண்காணிப்பு. இதன் அடிப்படையில் எங்களை கடந்து போனால் இறைவன் வைத்திருக்க எல்லா பொக்கிஷங்களையும் என்ன பண்ணலாம், நாம் அறிந்து கொள்ளலாம். இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு மனிதனாக ஒரு மனுஷியாக வாழ்ந்துதான் நாம் இந்த தேகத்தை விட்டு பிரிய முடியும். தேவ சொன்ன கடந்து போகிற ஒரு சூழ்நிலை நாம் கடந்து போக முடியும். இப்போ வேதம் நமக்கு என்ன படிப்பித்திருக்கிறது, வேதம் நம்ம எப்படி நடத்து கொண்டு இருக்கிறது. எவ்வளோ அப்போஸ் பவுல் சொல்கிறான், நீ என்ன பின்பற்றி வாங்கலன்னு சாட்சி கொடுக்கிறான். எவ்வளோ ஒரு பக்தி வைராக்கியம், தேவனை எவ்வளோ பற்றுதலாக இருந்த பயன்பா நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எல்லாரும் சொல்ல முடியாது நாட்களை ஊழிய பாதையில், ஏன்னா அது தகுதி அடைந்து இல்லாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலைகளை நாம் கடந்து போகப்பட வேண்டும். நான் வாழ்கிற பட்டணங்கள், தேசங்கள், நான் வாழ்கிற ஆவிக்கிற வாழ்க்கை அப்படி ஒரு வளர்ச்சி இருக்கப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டதான் ஒரு 10 தாளந்தை தேவன் கொடுத்துட்டு நான் பயன்படுத்த முடியும். சரியாக தேவன் ஒரு கணக்கு ஒப்புவிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம அதை அடைய முடியாது. ஆனால் இறைசுமம் நம்ம என்ன சொல்லுது என்பது ஒரு முழுமை, ஒரு சம்பூர்ணத்தை அடையக்கூடிய ஒரு 10 தாளந்தை பயன்படுத்தப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். யோசுவா என்கிற ஒரு மனிதனை பார்ப்போம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டது என்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பானதோ இழப்பானதோ என்றும் அதன் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்று பாருங்கள். தைரியம் கொண்டிருந்த தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற்பழம் பழுக்கிற காலமாயிருந்தது. அவர்கள் போய் சீன் வனாந்திரத்தை தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரெகோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எப்ரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எப்ரோன் எகிப்திலுள்ள சோவானுக்கு 7 வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையில் ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை கொடை நிமித்தம் போது இங்க பார்க்கிறோம், தேவன் வாக்கு கொடுத்த கானான் தேசத்தை பார்க்கும்படியாக அங்கே கோத்திரத்தில் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு 12 பேர் அனுப்பப்படுகிறார்கள். அங்க தேசத்தோட கனிகள் எப்படி இருக்கு, அதுல கொஞ்சம் பறித்து வாங்க என்று சொல்கிறார். அங்க போகிறார்கள். ஒரு திராட்சை கொலையை 2 பேர் தோளில் சுமந்தார்களாம். எவ்வளவு பேர் சார்ந்திருக்கு பாருங்க. சில மாதுளம் பழங்கள், சில பழங்களை எடுத்து வருகிறார்கள். வந்து 12 பேரும் அங்க வருகிறார்கள். மோசே விசாரிக்கிறார். இவர்கள் கடந்து வந்து தன்னுடைய குடும்பத்துல போறாங்க. அப்ப அங்க இருக்கிற எல்லாம் பெரிய பராக்கிரமசாலியா இருக்கிறாங்க. அங்க இருக்கிற பழ வகைகளை சாப்பிட்டுட்டு எல்லாம் பலசாலிகள் இருக்கிறாங்க. நம்ம போன என்ன பண்ண முடியாது, நாம் ஜெயிக்க முடியாது, நம்மளை கொன்று போட்டு விடுவார் என்று அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அது யோசுவா மாத்திரம் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எகிப்திலிருந்து வழிநடத்த நம் தேவன் இருப்பதனாலே அவரை ஈஸியா நாம் தோற்கடித்தலாம். தேவன் ஒரு ஜெயித்து கொடுப்பார் என்று சொல்லி. சூழ்நிலை உண்மைதான். ஆனா யாரோட பலத்துல போகிற என்பதை நாம் மறந்துடுறோம். வாழ்க்கையில ஒரு நெருக்கடி வரும்போது, ஒரு இல்லாமை வரும்போது, ஒரு பலவீன வியாதி வரும்போது அங்க கடவுளை விட்டு விடுகிறோம். அங்கதான் நாம் தோற்கடிக்கப்படுகிறோம். ஒரு பெரிய நிகழ்வு வரும்போது அங்க தோற்கடிக்கும். அங்க என்ன சொல்லலாம், எல்லாம் பராக்கிரமசாலியா இருக்கிறார்கள். நம்ம போனா அங்க என்ன பண்ண முடியாது,
ஜெயிக்க முடியாது. எகிப்திலிருந்து வழி நடந்த செங்கடலை 2 விட உடைத்தவர், பகலில் சூரியனும் இரவு சந்திரனும் சேதப்படுத்தாத மேகஸ்தமும் அக்னி சம்பந்து கொண்டு வந்தவர், வனாந்தரத்தில் ஒரு 20 லட்சம் பேருக்கு ஆகாரத்தை கொடுத்தவர், தண்ணீரை கொடுத்தவர், இப்படி கூட ஒரு பெரிய அற்புதம் செய்தவர். சாதாரண ஒரு அற்ப மனிதர்கள் எவ்மாத்திரம் என்பதை அவர்கள் பின்மாற்றம் அடைகிறார்கள். ஆனால் யோசுவா மாத்திரம் சொல்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவன் நாம் ஜெயிக்க முடியும் என்று சொல்கிறார். என்னாங்க 14ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரிச்சை பார்த்து மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களின் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய கால வேற ஆவியை உடையவனாய் இருக்கும்படினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியாய் வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்று கடவுள் சொல்கிறார் மோசேகிட்டே, பூமி எங்கும் என்னோட மகிமையினால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவனை கொண்டு நான் ஆணையிடுகிறேன். கானான் தேசத்துக்கு போய் வந்த அந்த 12 பேர்ல யோசுவாவும் காலேபு தவிர ஒருவரும் பிரவேசிக்க முடியாது. வனாந்தரத்தில் அழைத்து வந்த அத்தனைவரும் சாக கடவர்கள் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக தேவட மகத்துவத்தையும் வார்த்தையும் ருசி பார்க்காமல் எதிர்கொண்டு இருக்கிற சூழ்நிலை சாதாரண அற்ப சூழ்நிலை எண்ணினதுனாலே அவர்கள் அங்கே தோற்கடிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். வாசிங்க. யோசுவா 1:1. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்போது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதலை என்று சொல்லுகிறார். நீ பலம் கொண்டு திடமானதாயிரு. அதான் தேவ சமூகத்துக்குள்ளாக மோசே மரித்து போகிறான். அன்பு தேவன் யோசுவா திடப்படுத்துகிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன், மோசையோடு கூட இருந்த போல உன்னோடு கூட இருப்பேன், நீ எழுந்து கடந்து போய் என்று அங்கு வாக்கு கொடுக்கிறார். அவன் கடந்து போய் ஜனங்களை வழி நடத்தி தான் கானான் தேசத்துக்கு கடந்து போய் தன் 12 கோத்திரத்துக்கும் அவன் பிரித்து கொடுக்கிறான் தேசத்தை. ஆனால் இறைமார்க்கம் என்பது நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் ஆதியிலிருந்த பெற்ற நன்மைகள், கிரியைகள், தேவனுக்கு நமக்கு ஒரு தொடர்பு, ஒரு சூழ்நிலை இக்கட்டமான சிக்கிக்கொள்வோம். ஒரு பக்கம் ஆலோசனை கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காதோட இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்ம கைவிட்டார் என்பதை நாம் தவறாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஒரு சோதனை காலம் வருகிறது. 40 நாள் பசி உண்டாயிற்று. அதெல்லாம் கடவுளுக்கு தெரியாதா, தூதர்களுக்கு தெரியாதா அப்படிலாம் கிடையாது. அவர் நியமிக்கப்பட்ட ஒரு சோதனை காலத்தில் போகிறார். சரியாக 40 நாள் முடிந்தது. சாத்தான் சோதிக்கிறான். சோதனை முடிகிறது. தூதர்கள் அவரை பராமரித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஏதோ ஒரு காலத்தின் கட்டாயத்தை நாம் சோதிக்கப்படுகிறோம், தேவ சமூகத்தை எதிர்கொள்கிறோம். ஆனால் தேவன் நம்ம சோதனை காலத்தில் இல்லை என்பது அர்த்தம் அல்ல. நம்முடைய நிலைகளை அறிகிற தேவன், நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையை பார்க்கிற தேவன். எப்படி நிற்கிறீர்கள், எதை சார்ந்து இருக்கிறீர்கள், மாம்சமா ஆவிக்கிற மண்டலமா தேவ சமூகமா என்று அவர் பார்க்கிற தேவன். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் முன்பு நடைமுறைப்பட்ட அதிசயங்களும் பின் ஒரு இக்கட்டமான சொல் சிக்கிக்கொண்ட கடவுளை விட்டுட்டார் என்பதை நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது.
அவர் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யக்கூடியவர். ஆனால் வேதத்தில் ஒரு சில பரிசுத்தவான்கள் தன் கொடுக்கப்பட்ட தாளந்தை முழுமையாக பயன்படுத்தினார்கள். அப்போ பவுல் போல, எலிசா போல, யோசுவா போல முழுமையாக பயன்படுத்தி ஒரு வெற்றி சிறந்தார்கள். நம்ம அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு, ஓடுகிற ஓட்டம், எதிர்நோக்கிற தெய்வ திட்டம் என்பது அதை சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். இந்த பூமிக்குரிய கூடாரத்தை நோய்க்கு சார்ந்து நீங்கள் ஓடினு சொன்னால் நிச்சயம் ஒரு பெரிய இழப்பை தான் நாம் சந்திக்க முடியும். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவனுடைய பலம், தேவனுடைய சமூகம், தேவனுடைய காரியத்தை நடந்து போகும்போதான் ஒரு ஜெயத்தை நாம் அடைய முடியும். பூமியில் இருக்கிற மனிதனோ மனித குலத்தை நீங்கள் சார்ந்து, நம்ம வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை சார்ந்து நீங்கள் போனீங்கன்னா நான் நிச்சயமாக ஏமாற்றப்படுவோம். ஆனால் இறை சமூகம், இறை சன்னிதானம் நாம் சொல்லுகிற பிரகாரம் எதிர்த்து நிற்கும்போது சாத்தான் உங்கள்கிட்ட ஓடி போவோம். நீ எப்போ எதிர்க்க கற்றுகிறீர்களோ அது வரைக்கும் உங்களை விட மாட்டான். அது வரைக்கும் பின்தொடர்ந்துகிட்டே இருப்பான். நம்ம எதிர்த்து நம்ம கடந்து போயிட்டோம்னா பிரச்சனை சார்ந்துடும். இப்போ கடலில் ஓடிட்டு இருக்கிறோம், ஒரு எல்லை மீறி போகுது. எவ்வளோ கடன் வந்தாலும் நான் கர்த்தர் கண்டிப்பாக மாற்றுவார். ஒன்று இல்லை, என்னால் அதை சரி செய்ய முடியும். என்ன நீங்கள் எதிர்த்துனா உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும். நீ எப்படி கொடுப்போமா, என்ன மாதிரி கொடுப்போம், என்ன செய்ய போகிறோன்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கை நம்ம மாறவே மாறாது. ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற தேவசம் என்பது ஒரு முடிவு. அப்போதான் நாம் ஜெயிக்க முடியும் அந்த விஷயத்தை, இல்லைன்னா ஜெயிக்க முடியாத வாழ்க்கையில். ஆனால் இறைசம் எதிர்பார்க்கிற ஒரு முழுமை என்பது வேதத்தை நாம் நடைமுறைப்படுத்தின பிரகாரம் ஒரு பெரிய அப்போஸ்தலன் பவுல் தான் முழுமையை அடைகிறான். யோசுவா தன் முழுமை அடைகிறார்கள். எலிசா தன் முழுமை அடைகிறார். பின்பற்றினபடியா ஒவ்வொரு ஊழியர்களுடைய தன்மை பார்த்தா முழுமை என்பது முக்கியம். அடுத்தபடியாக 5 டாலண்ட். மத்திய பேதுரு பார்க்கிறோம். மத்திய 26ஆம் அதிகாரம் 31 வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லோரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி, இங்க அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து தான் ஊழியத்தை நிறைவேற்றப்படும் போது வேதவாசம் சுட்டி காண்பிக்கிறார். மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் சிதறடிக்கப்படி என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரி என்னை விட்டு என்ன பண்ண போறீங்க, நீங்களாம் ஓடி போக போறீங்க. அதெல்லாம் என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். நம்ம எப்படி ஓடிலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, காப்பாற்றலாம் முடியாது. அதற்கு அர்ப்பணித்து ஓடுறது தான் வாழ்க்கை. ஆனால் வேதத்தை நம்மை குறித்து என்ன எழுதியிருக்கிறதோ அதுதான் நடக்கும். அதை எதிர்த்து அர்ப்பணித்து போகும் ஜெயிச்சிடலாம், இல்லைன்னா பின்மாற்றம் அடைஞ்சிருவோம். அவர் வேத வசம் சுட்டி காமிக்கிறார். தீர்க்கதரிசி ஆகமத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் மெய்ப்பனை விட்டு மந்தைகளை சிதறடிக்கப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் இன்று ராத்திரி அது நடக்க போகுது அப்படிங்கிறார். பேதுரு சொல்லுகிறார், இவர் எல்லாரும் ஒவ்வொன்றாலும் நான் போக மாட்டேன். அப்ப இயேசு சொல்லுகிறார், இன்று ராத்திரி, நாளை மறுநாள் அடுத்த மாசம் கிடையாது, இன்று ராத்திரி 2 முறை சேவலுக்கும் என்னை நீ 3 முறை மறுதளிக்க போகிறாய். 69 வாசிப்போம். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இயேசு கிறிஸ்துடைய அவரை பிடிக்க வருகிறார்கள். 51 வசனத்தோட வாசிப்போமே. அப்பொழுது
இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனை காலார வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் முறையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். இயேசுவை காப்பாற்றுவதற்காக பேதுரு தன் அருவாளை எடுத்து ஒரு பிரதான வேலைக்காரனை வெட்டுகிறான். இயேசு கொலை செய்வதற்கு கூட தயாராயிட்டான். சமயங்கள் கடந்து போகிறது. அவர் விசாரணை கொடுத்து போய் தண்டிக்கப்படுகிறார். தொடர்ந்து போறார். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு சிலர், ஒரு பெண் சொல்கிறான், இவனை பார்த்தா இயேசு கூட இருந்த போல தெரிகிறது. நான் இல்லை என்று சொல்லுகிறான். இன்னொருத்தவன் சொல்லுகிறான், சபிக்கும் சத்தியமானவர் யாருன்றே தெரியாது என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இறை சமூகம் என்பது எழுதுனதுதான். அதை நம் கண்களுக்கு முன்பாக வைக்கிறார். அதில் தேவோட பலனை பெற்று நாம் காப்பாற்றிக் கொள்ளப்பதான் முயற்சிக்கணும். வேற வழிகளை, வேற சூழ்நிலை நாம் கடந்து போனோம்னா அதை நிறைவேற்றி கொடுக்க முடியாது. எழுதப்பட்ட பிரகாரம் நாம் சிக்கிக்கொள்வோம். யோவான் 21 அதிகாரம் 15 வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிவாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கையை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று இங்க பார்க்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்து பேதுரு சந்திக்கிறார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மீண்டும் ஒரு 3 முறை எங்க சம்பவத்தை நினைவூட்டுகிறார் பாருங்க. அதன் பிறகு அந்த அழுவ ஆரம்பிக்கிறான். நீ இளமைதுவலாய் இருந்தபோது நீயே உன் அறையை கட்டி கொண்டாய். உனக்கு இஷ்டமான இடங்களை நீ நடந்து திரிந்தாய். நீ முதிர்வுகள் ஆயுதம் போகும்போது உன் கைகளை வேறொரும் நீட்டுவான். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நம்ம இதுல இருந்து என்ன ஆய்வு, வைராக்கியம் இருக்கிறது, வாஞ்சை இருக்கிறது, நடைமுறைப்படுத்த முடியல. ஏன் பார்த்தீங்கன்னா, அப்போஸ் பேதுரு இருந்த ஒரு பெரிய பலவீனம் பார்த்தீங்கன்னா பயம். நாமும் அப்படிதான் பார்க்கணும். தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கு நம்மள்ட என்ன இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். தெய்வ திட்டத்தை இழக்கக்கூடியதற்கு நம்மள என்ன கிரியை செய்கிறது அது சரி செய்யப்பட வேண்டும். இல்லைன்னா நாம் எவ்வளவுதான் எண்ணினாலும் நடைமுறைப்படுத்த முடியாது. நம்ம தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கு தடை பணமா இருக்கா, அதை நிவர்த்தி பண்ண வேண்டும். சரீரத்தில் பலவீனமா இருக்கா, நிவர்த்தி பண்ணப்பட வேண்டும். என்ன போராட்டம் இருக்கோ நிவர்த்தி பண்ணனாதான் நீங்க ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நம்ம தோற்கடித்து விடுவான். பேதுருட்டு இருந்த ஒரு பெரிய நிலை அந்த பயம். கடலை நடந்து போகும்போது முழுகிடுவோமோ என்று நினைக்கிறார். அந்த ஒரு பயம் பார்த்தீங்கன்னா அவர் கடைசி வரைக்கும் அவர் கொன்று விடுகிறது. அப்படி ஊழியர்களை நிறைவுபடுத்தவே முடியல. தொடர்ந்து யூதர்கள் அவரை பிடிக்க போகிறார்கள். ஜெர்மனியில ஓடுகிறார். அவரை பொறுத்துட்டு போறாங்க பிடிப்பதற்கு, கொலை செய்வதற்கு. பயங்கரமா ஓடுகிறான். ஒரு வயோதி ஒரு மனிதன் எதிர்க்க வந்து, நீ எங்க போறன்னு கேட்கிறார். என்ன கொலை செய்வதற்கு வராங்க, அதில் ஓடி தப்பிச்சுக்கு பாருங்க. அப்போ நீ ஓடி தப்பிச்சு, நான் உனக்காக மறிக்க போறேன் அப்படி அந்த வார்த்தை சொல்லிட்டு 2 பேரும் பிரியிறாங்க. கொஞ்ச தூரம் ஓடின பேதுரு, யார் நமக்கா ஏன்டா அவர் போய் மறிக்க போறேன்னு சொல்லிட்டு போற. திரும்பி பார்த்தா யாரும் காணும். அதன் பிறகு திரும்பி வந்து தன்னை அர்ப்பணிக்கிறான். அவரை சிலுவையில் அறைய போறாங்க. அவர் சிலுவையில் அறிவதற்கு நாம் தகுதி அல்ல,
என்னை தலைகளை வச்சு அறைங்க என்று வாக்கு கொடுக்கிறார். அதில் என்ன ஒரு மனிதனுக்குள்ளாக காணப்படுகிறதோ தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாமல் அதை களைய எடுக்கப்பட வேண்டும். அப்படி நீங்கள் மாற்றிக்கொள்ளப்பட விட்டால் நம்ம நிச்சயமாக அதுலேருந்து மாறவே முடியாது. அதுவே நம்மளை பயன்படுத்திக் கொள்வான் சாத்தான். அதுவே தெய்வத்திட்டத்தை மாறாக இழந்து விடுவோம். அதாவது வாழ்க்கைக்குள்ளாக நம்ம தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கு எது ஒரு குறைவும் எது சமயமாக இருக்கிறதோ அதை கலைந்து போடணும். அப்போதான் நீங்கள் அதை நிறைவேற்றி கொடுக்க முடியும். அதை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது, வாழ்க்கை நிறைவேற்றி கொடுக்க முடியாது. அது கலைந்தாதான் நிறைவேற்றும். உலக ஆசையா கலையணும், அது கலையாத வரைக்கும் மாறாது. அது உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம மாற முடியாது. நம்ம எண்ணிக்கலாம், சிந்திக்கலாம், ஒரு பிரசங்கத்தை கேட்டு ஆசைப்படலாம், நடைமுறைப்படுத்தவே முடியாது. இப்போ எது தெய்வத்திட்டத்துக்கு தடையாக இருக்கிறதோ அதை மாற்றினாதான் நம்ம நாம் வெற்றி பெற முடியும். தொடர்ந்து வாசிப்போம். யூதாஸ் என்கிற ஒரு மனிதன் லூக்கா 22ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பஸ்கா எண்ணப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டதன்படினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் அறிவேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினான். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்று. நாம் தேவ சமூகத்தில் பார்க்கிறோம் இயேசுவை எப்படி பிடிப்பது என்று பிரதான ஆசாரியர்களெல்லாம் ஆலோசனை செய்கிறார்கள். அவன் இயேசுவை காட்டிக்கொடும் யூதாசு தன்னை அர்ப்பணிக்கிறான். அந்த எண்ணங்கள் கடந்து வந்த பிறகு சாத்தானுக்குள்ள புகுந்தான். நான் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறேன் என்று அவன் முன் வருகிறான். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 45 வாசிப்பான். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களுக்கு வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவிடத்தில் வந்து, ரவி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனை என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். இங்க பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து தன் மரணம் அடைந்த சமயத்துல பலமா சம்பவம் கொண்டு இருக்கிறார். அவர் ஏதோ தரிசனத்தில் பார்க்கிறார், சமயம் வந்துட்டு சொல்லிட்டு, வாங்க நம்ம எல்லாம் போவோம், காலம் வந்து என்று சொல்லி கடந்து வருகிறார்கள். யூதாசு கடந்து வந்து, நான் யாரை முத்தம் செய்கிறேனோ அவனை பிடித்துக் கொள்ளுங்கள், அவன் தான் இயேசு என்று சொல்லுகிறான். அங்கே இயேசு அங்கே பிடிக்கப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போஸ் 1ஆம் அதிகாரம் 20 வாசிப்போம். சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாது இருப்பனாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறுவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆதலால் யோவான் ஸ்நானனை கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராக இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சந்தித்திருந்த காலங்களெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷில் ஒருவன் அவர் உயிரோடு இருந்ததை குறித்து எங்களுடன் கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா என்னப்பட்ட யோசப்பும் மத்தியாவும் ஆகிய 2 பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்தை போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலரிடத்திலும் பங்கு பெறுவதற்காக 2 பேரில் தேவரில் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. பார்க்கிறோம், யூதாஸ் கொடுக்கப்பட்ட நிலை இழந்து போனதுனாலே அந்த பொறுப்புக்கு ஒரு மனிதனை நியமிக்கப்பட வேண்டும் என்று சீட்டு போட்டார்கள். சங்கீத புஸ்தகத்திலே அவருடைய வாசஸ்தலம் பாழாக்கடவது என்று எழுதியிருக்கிற பிரகாரம் தன் கண்காணிப்பை இழந்து போனார். அந்த பட்டத்துக்கு ஒரு மனிதன் தேவைப்பட வேண்டும் என்று சொல்லி 2 மனிதர்களை நியமித்து பெயர்களை சீட்டு போட்டு எடுக்கிறார்கள்.
ஆனால் கொடுக்கப்பட்ட ஊழியங்கள் பாதியிலே நிறுத்தப்படுவதாக பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20 வாசிப்போம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகாமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தே என்று கேட்டான். அதற்கு அவன் சுக செய்துதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலைதேசத்திலிருந்து என்னிடத்திற்கு வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரனான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசி எங்கிருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியேன் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகள் வாங்குகிறதற்கு இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்னைக்கும் பிடித்திருக்கும் என்றான். இங்க பார்க்கிறோம், நாகமான் என்கிற ஒரு மனிதன் குஷ்டரோகியா இருப்பதனாலே அவனுக்கு 2வது மனையாக காணப்படுகிற அந்த பெண், நீ இஸ்ரவேலுக்கு கடந்து போனால் உன் குஷ்டத்தை சுகமாய்க்கொள்ளலாம் என்று சீரிய ராஜாவிட்ட ஒரு நிருபங்களை எழுதி கொண்டு வருகிறான். வந்து சுகமடைகிறான். சில பொன்னும் பொருளும் கொடுக்கிறான். அதற்கு எலிசா வேண்டாம் என்று சொல்கிறான். அவனுக்கு உதவி பணிவிடைக்கான காணப்பட்ட கேயாசி இவ்வளவு பொருளை எஜமான் விட்டுட்டாரே என்று சொல்லி அவன் கடந்து போன பிறகு அவன் பின்தொடர்ந்து போகிறான். அதை பார்த்த நாகமான் சுக செய்தேன் என்று கேட்கிறான். புதரிட தீர்க்கதரிசி வந்திருக்கிறாங்க, அவங்க உடுத்துக்கொள்வதற்காக கொஞ்சம் ஆடை கொடுங்க என்று சொல்லி கேட்குறான். அதோடு 2 தாளந்துடைய பொண்ணும் கொடுக்குறான். கொடுத்து எடுத்து போயிட்டு சொல்லி கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வரான். எலிசா பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய்? அப்போ சொல்லுகிறார், நீ இந்த பொண்ணும் பொருளும் வாங்கும் போது என் மனம் உன்னோடு கூட சொல்லவில்லையா இதை வாங்க வேண்டாம் என்று சொல்லி? அதை வாங்கினதுனாலே நாகமான் பிடித்து விட்ட குஷ்டம் உன்னை பின்பற்ற கடவுது. அவன் குஷ்டரோகியா மாறினான் என்று பார்க்கிறோம். ஆனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக எலியாவுடைய ஊழியத்தை செய்த எலிசா ரெட்டிப்பான நன்மை பெற்றார். எலிசாவுடைய ஊழியத்துக்கு பிரதிபலனாக பாத்திரவன காணப்படுகிற கேயாசி குஷ்டரோகியா மாறினான் என்று பார்க்கிறோம். அதான் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற தன் 5 தாளந்து பாதியில் தன் ஊழித்து விட்டு அநேகர் இடையே கடந்து போகிறார்கள். ஆனால் இறை சமூகம் எதிர்பார்க்கிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக நம்முடைய நிலைகளால் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய ஊழியத்தின் தன்மை ஒரு பூர்ணமாக்கப்பட்ட சம்பூர்ணமாக்கப்பட்ட ஒரு 10 தாளந்து நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்களா? அதில் 10 கன்னி பெண்களை கைவிடப்பட்ட 5 கன்னி பெண்கள் போல 5 தாளத்தோடு தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள போகிறோம்களா? இல்லை பூமிக்குள்ளாக ஒரு பெரிய தண்டனை உருவாக்கி கொள்ள 1 தாளந்து போல தன் கொடுக்கப்பட்டதை மறைத்து வைத்திருந்தது போல தான் செய்ய போறேன் நாம தான் தீர்மானித்துக் கொள்ளப்பட வேண்டும். காலத்தின் ஒரு இறுதி நிலைகளை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இறை சமூகம் நம்ம எதை நோக்கி நடைமுறைப்படுத்துகிறது? தொடர்ந்து வாசிப்போம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலின் ஒரு காரியத்தை செய்வேன்,
அதை கேட்கிற ஒவ்வொருடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தோம். அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்திற்கு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டு இருக்கிறேன் என்றார். சாமுவேல் விடியற காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். ஏலியோ, சாமுவேலே, என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்று எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களெல்லாம் அவனுக்கு அறிவித்தான். இங்க பார்க்கிறோம், ஏலி என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தேவனுக்கு நல்ல ஒரு உறவு இருந்த ஒரு மனிதன். அவன் வயோதியை கடந்து போகிறான். அவனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இறை சமூகத்தில் தொழுது கொள்கிற சமயத்தில் ஆடு மாடுகள் பலி செலுத்துவார்கள். அந்த பலி செலுத்துவது முன்பு வேகும் போதே ஈட்டியால் குத்தி சாப்பிடுவான். தேவாலயத்தில் வர பெண்கள் அநேக பெண்களை கெடுத்து போட்டான். ஏலிக்கு அடுத்தபடி இருக்கிற ஒரு பொறுப்பை சந்திக்கக்கூடிய மனிதன் சாமுவேலான பிள்ளையாண்டா. அவன் தேவனுடைய ஆலயத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறான். அன்னாளுக்கு பிறந்த ஒரு மூத்த மகன். இந்த காரியத்தை வந்து சொல்வதற்காக சாமுவேலை கூப்பிடுறார். அவன் முன்ன போல கடவுள் சத்தத்தை கேட்காத ஒரு மனிதன் போய் கேட்கிறான், எஜமானே, என்னை ஏன் கூப்பிட்டீங்க? 1 முறை 2 முறை நான் கூப்பிடலையே. ஏலி அறிந்து கொண்டார் கடவுள் வருகிறார் என்று சொல்லி. ஏன் இந்த சம்பவத்தை தான் ஏலிகிட்ட சொல்ல பார்த்தீங்கன்னா, தன் மகன் செய்கிற பாவத்தையும் பார்க்கிறான். அதை கண்டிப்பதற்கோ அதை தடுப்பதற்கோ முயற்சிக்காக போனதுனாலே அந்த சம்பவத்தை ஏலிகிட்ட சொல்லலை. ஏலி மிரட்டுகிறான், தேவன் என்ன சொன்னது என்று சொல்லு, ஏன்னா உனக்கு என்ன பண்ண கடவுளே தண்டனை கொடுத்துருவார் என்று சொல்லி சொல்லுகிற. அவன் 2 பிள்ளைகளும் சாக போகிறார்கள் என்று சொல்லி. ஆனால் தான் கொடுக்கப்பட்ட தாளன் தான் தாழ்பட இந்த ஸ்தானத்தை அவன் இழந்து போனதுனாலே 2 பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை மார்க்கம் எதிர்பார்க்கிற தான் கொடுக்கப்பட்ட தாளந்தை பயன்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். அது 100 தனியாக உருவாக்கப்பட வேண்டும். அவனுக்கு காணப்படப்பட்ட எந்த ஒரு பயனும் கிடையாது. லேவியாரம் 10ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னி அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்த பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றார். ஆரோன் பேசாமல் இருந்தான். நம்ம பார்க்கிறோம், மோசே ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறார்கள். ஆரோனு குடும்பத்தை தன் ஊழியத்துக்காக பிரித்து எடுக்கிறான். அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் அந்த 2 மூத்த பிள்ளைகள், நாதாபும் அபியும். எரேசர் அவர்களோட ஊழியத்தை என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பலி செலுத்தப்படும் போது பலியை வெட்டி வைத்து தேவன் வானத்து அக்கினி இறங்கி அதை சுட்டரிப்பான். அப்பெல்லாம் கடவுள் இப்போ இல்லை இருந்தான்னா பாதி பேர் கொண்டுடுவார். தேவாலயத்தில் ஆடு மாடுகளை பலி செலுத்தப்படும் போது அதை சுட்டு எரிக்கணும். நம்ம போய் நெருப்பு மூடலாம் சுட்டு எறியக்கூடாது. வானத்துந்து அக்கினி இறங்கும், இறங்கி அங்கே சுட்டு எரிக்கும். இப்படிப்பட்ட கடவுள் மகிழ்வெல்லாம் காணப்பட்டது. இவர் தேவனை விட்டு விலகி போனதுனாலே கடவுள் மகிழ்வை அங்கே இறங்க தடையாகிறது. ஆனால் பலி செலுத்தி தான் ஆகணும். இப்போ என்ன, அவன் வெளியிலேருந்து நெருப்பை கொண்டு வந்தால் அந்த பலியை எரிக்க முற்படுகிறார்கள். தேவனுடைய அக்கினி வானத்தோடு இறங்கி வந்து ஆரோன் 2 குமார்கள் இப்படியாக அது கொன்று போட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் ஆரோன் ஒரு பிரதான ஆசாரியன். அவனுக்கு பிறந்த மூத்த பிள்ளைகள் அந்த பொறுப்புகளை உண்மையுத்தமாக இல்லாதனாலே தேவனான் தன் குமார்களை கொன்று போட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் என்பது நம் கொடுக்கப்பட்ட தாளந்தை பயன்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும்.
அது ஒன்றோ இரண்டோ நாம் அதை வீணாக்கி என்ன கல்லூரி தான் கொடுத்தாரு, அவன் என்ன கையை நீட்டுறான், பேய் போடுது, உடம்பு நடக்கிறான்னு சொல்லியிருக்கான், நமக்கிட்ட ஒன்றாம் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை நாம் பயன்படுத்தும் போது அதில் ஒரு நிறைவை அவர் கரெக்டாக கொண்டு போவார். கொடுத்ததை விட்டுட்டு தூரத்து உள்ளதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நமக்கு என்ன செய்திருக்கிறார், நமக்கு என்ன கொடுத்திருக்கார், நமக்கு அதை நாம் தேவனுக்கு பயபக்தியோடு பயன்படுத்த வேண்டும். அதை முன்மாதிரியை நிறுத்தப்பட வேண்டும். அதை விட்டு நீங்கள் வேறு வழியாக போனீங்கன்னா பிரச்சனை. மேடையில் ஒரு தீர்க்கன்னு சொல்கிறா, நாமளும் போய் உன் வீட்டில் மந்திரம் இருக்குன்னு சொல்லுவோம். அவன் சொன்னீங்கன்னா செத்து போயிடுவாங்க தான். அவன் சொல்கிறான்னா நம்மளும் சொல்லக்கூடாது. கடவுள் நமக்கு சொன்னால் சொல்லணும், அவ்வளோதான். இப்படிப்பட்ட இறை சமூகத்துக்குள்ளாக தெய்வம் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து என்ன, அதில் நீ உண்மையாக இருக்கும்போது கருத்து உன்னை பயன்படுத்திக் கொள்வார். அவர் எதிர்பார்க்கிறது உண்மை, அவர்தான். கொஞ்சத்தில் உண்மைனா அநேகத்தில் ஐஸ்வர்யன் ஆவான். நமக்கு கொடுக்கப்பட்ட நிலை அதை தான் நாம் பயன்படுத்தும் போது ஏற்ற காலத்தில் உயர்த்துக்கிற தேவன் அவன். ஆனால் இல்லாததுக்காக ஒன்று ஆசைப்பட்டு கடவுள் ராஜ்யத்தை நம்ம பொய்யாக பிரசங்கித்தில் பொய்யாக சொல்லிடக்கூடாது. ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படும் சம்பவத்தை நாம் கண்காணித்துக் கொள்ளப்பட வேண்டும். லேவியாரம் 21ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். அவர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடாமலும் தங்கள் தேகத்தை கீறிக்கொள்ளாமலும் இருப்பார்களாக. சரி வேண்டாம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்போனது என்ன? இங்கு அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்போது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசையிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்களை என்னை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். அப்போது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை உருவாக்கி. சரி, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அழித்து கொண்ட நாட்கள்ல தேவனுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்ததினாலே அவர்களை தான் வாக்கு கொடுத்த தேசத்தை இழந்து போகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் நம் வாழ்க்கைக்குள்ளாக ஒரு நிறைவை நாம் எதிர்பார்க்கப்பட வேண்டும். 10 தாலந்து 5 தாலந்து என்று சொல்லி அதற்குரிய நாம் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற இந்த ஒரு தாலந்து யார்கிட்ட கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா 10 தாலந்து பெற்றோட திரும்பி கொடுக்குறான். ஆனால் இருக்கிற இன்னும் தான் தேவன் ஆசீர்வதிக்கிறான். காரணம் அதற்கு உண்மையாக இருப்பதனாலே. நம்ம கொஞ்சம் தானே இருக்கு என்று நாம் அதை மாற்றுவதோ மறைப்பதோ செயல்பட்டோம்னா அதை உள்ளதும் இழந்து போகிறோம். ஆனால் இறை சமூகம் மீண்டும் கர்த்தர் நம்ம கொடுக்க வல்லவராக இருக்கிறது வேதம் சொல்கிறது. மத்திய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27 வாசிப்போம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களையும் நியாயத்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் மூரத்தனையாக அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துடைய ஊழிய காலத்துல பேதுருக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தமே எங்கள் எண்ணத்தை கொடுப்பா என்று சொல்லி, இம்மையிலும் மறுமையிலும் என் நாமத்தில் எதை நீங்கள் இழக்கிறீர்களோ அது மறுமையிலும் இப்படியே 100 தனியாக திருப்பி கொடுப்பேன். அதான் இம்மைக்குற வாழ்க்கை. ஆனால் புரிந்துக்கும் வாழ்க்கை என்பது நாம் மரணத்தோடு ஒரு முடிவு அடைவது அல்ல. மரணத்து பிறகுதான் வாழ்க்கை துவங்குகிறது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அதற்குள்ளாக இருக்கிற காலத்தில் நாம் நீதி நியாயத்தை பரிசுத்தி எந்த அளவுக்கு காத்து கொண்டு அது உண்மை உத்தமமாக காணப்படுகிறோமோ அதற்கேற்றபடி தெய்வம் நமக்கு தருகிறார் என்று சொல்கிறது. நம்ம ஓடுகிற இந்த ஆவிக்கிற வாழ்க்கை என்பது இது ஒரு நிறைவு அல்ல, இதுதான் துவக்கம்.
அதன் அடிப்படைக்குள்ளாக தேவன் நமக்கு இந்த பூமிக்குள்ள கொடுத்திருக்கிற தாளந்து, பாட்டு பாட கொடுத்திருப்பாரு, பிரசங்கம் பண்ண கொடுத்திருப்பாரு, ஜெபிக்க கொடுத்திருப்பாரு, நேரங்களை கொடுத்திருப்பாரு. அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் இன்னும் 100 தடவை திருப்பி கொடுப்பார். நீங்க பயன்படுத்திக் கொள்ளப்படவிட்டால் உள்ளதும் இழந்து போய்விடுவோம். ஆனால் நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த மாமிசுக்கிற ஓட்டம் தான் ஓடிட்டு இருக்கிறோம் இன்ன வரைக்கும். ஆவிக்கிற ஓட்டம் நாம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம், அதை வளராதற்கு என்ன தடை செய்து கொண்டு இருக்கிறது? பணம் பிரச்சனையா இருக்கா, வியாதி பிரச்சனையா இருக்கா, பாவம் பிரச்சனையா இருக்கா? அது ஆவி பண்ணி வெளியில வரணும். அதை விட்டு நீங்க வெளியில வராம ஜெயிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில ஆவிக்கிற வாழ்க்கைக்கு எது தடையாயிருக்கு என்பதை அறிந்து நாம் வெளியே வரணும். அப்படி வெளியே வந்தால் நாம் ஜெயிக்க முடியும். ஆனா இறை சமூகம் நாம் எதிர்பார்க்கிற தேவ சமூகத்துக்குள்ளாக ஒரு எஜமான் தான் தூர தேசம் போக முன்பாக தன்னுக்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை கொடுத்து போகிறான். அதே போல இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை, அப்போஸ்தலர் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியா எல்லாம் வைத்திருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் அடி சுவடு மாறாமல் பூமி கடந்து போட்டு இருக்கிறது. ஆனால் காலத்தும் சமயத்தும் அறிந்து நாம் கொடுக்கப்பட்ட நிலையை நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். இல்லைன்னா நாம் இந்த 3 காலகட்டத்துக்குள்ளாக எதை நாம் அடைய போகிறோம், எதை சார்ந்து வாழுகிறோம் என்பதை நாம் ஆய்வு செய்யப்பட வேண்டும். ஏன்னா எல்லாத்திலும் இறைமார்க்கம் சொல்லிருப்பாங்க, துவக்கத்துக்கால முடிவு பிறந்து தன் காத்துக் கொள்கிறவன் தான் திருச்சி படைகிறான். ஆனால் நம்ம முடிவை நோக்கி நாம் கடந்து போவதனாலே நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையை 4 காலம் புதிதாக்கி ஒரு நல்ல ஒரு 10 தாளந்து பெற்றுக்கொண்டு தேவன நாட்களை எதிர்கொண்டு போக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக தேவன் நமது கேட்டு கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.